நாள் தொடர் விடுமுறையால் புரட்டாசி மாத கூட்டம் போல திருப்பதி திருமலை தற்போது பக்தர்கள் கூட்டத்தால் திணறி வருகிறது. பக்தர்களின் வரிசை 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டு விட்டது. தரிசன காத்திருப்பு நேரம் 36 மணி நேரத்தை தொட்டுவிட்டது. இதன் காரணமாக தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்களின் வரிசை கல்யாண வேதிகா மற்றும் சிலா தோரணம் என்கிற பகுதி வரையிலும் நீண்டு காணப்படுகிறது. சர்வ தரிசனம் என்று அழைக்கப்படும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்தில் சுவாமியை தரிசிக்க நேற்று 30 மணி நேரம் வரை ஆனதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் தற்போது அதையும் தாண்டி 36 மணி நேரம் ஆவதாக தகவல் கிடைக்கிறது. பக்தர்கள் விரைவாக தரிசனம் பார்க்கக்கூடிய ரூபாய் 300 கட்டணம் கொண்ட சிறப்பு தரிசனத்தில் தரிசனம் செய்ய சுமார் 5 மணி நேரம் வரை ஆவதாக சொல்லப்படுகிறது. சனி, ஞாயிறு மற்றும் திங்கள் அன்று பக்ரீத் அரசு விடுமுறையும் வந்ததால் கடந்த வியாழக்கிழமை முதலே பக்தர்கள் கூட்டம் குறையாமல் இருந்து வருகிறது. சமீபத்தில்தான் கோடை விடுமுறை கூட்டம் முடிந்து கூட்டம் குறைந்து இருந்தது. திடீரென திருப்பதி திருமலையில் குவிந்த இந்த பக்தர்கள் கூட்டம் நாளை திங்கட்கிழமை வரை தொடரும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் உணவு, குடிநீர், பால் உள்ளிட்டவை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இலவச தரிசனத்திற்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு சுவாமி தரிசன வாய்ப்பை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்க அனைத்து ஏற்பாடுகளையும் தேவஸ்தானம் செய்து வருகிறது. பக்தர்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாமல் இருக்க திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் 24 மணி நேரமும் நேரடியாக களத்தில் இருந்து கண்காணித்து வருகின்றனர். திருப்பதி திருமலையில் உள்ள 1வது மற்றும் 2வது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட அனைத்து காத்திருப்பு அறைகளும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றன. திருப்பதி திருமலைக்கு வரும் அதிக பக்தர்கள் கூட்டம் காரணமாக அலிப்பிரி சோதனை சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பக்தர்கள் அதிக அளவில் குவிந்ததால் நேற்றும் இன்றும் மாலை 6 மணிக்கு மேல் பக்தர்கள் இலவச தரிசன வரிசையில் இணைய வேண்டாம் என்றும் மறுநாள் காலை 6 மணிக்கு வந்து வரிசையில் நிற்குமாறும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்பீக்கர் மூலம் அறிவித்து வருகிறது. பக்தர்கள் கூட்டத்தால் திருப்பதி திருமலையில் தங்கும் அறைகளுக்கும் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அறைகள் கிடைக்காத பக்தர்கள் அவதி அடைந்து வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அதிகபட்சமாக வினாடிக்கு 1.5 நபர் என்ற கணக்கில் 1 மணி நேரத்தில் 4800 பக்தர்கள் மட்டுமே சாமி கும்பிட வசதிகள் உள்ளன. எனவே பக்தர்களுக்கு 15 மணி நேரம் சாமி கும்பிட வாய்ப்பளித்தால் கூட 75,000 பக்தர்கள் மட்டுமே கோவிலுக்குள் சென்று சுவாமியை தரிசிக்க முடியும். ஆனால் திருப்பதி திருமலையில் நேற்று தரிசனம் செய்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 82,886 பேர். முடி காணிக்கை செலுத்தியவர்கள் 44,234 பேர். நேற்று ஒரே நாளில் 4,09,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக வசூலானது. சுவாமி தரிசனத்துக்காக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பெரிய சவாலாக இருந்து வருகிறது. திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக், ஷேர் செய்யுங்கள். நன்றி. வாழ்க மகிழ்ச்சியுடன்.